இன்னைக்கு நம்ம பார்க்குறது 2 vs 2 டெரி கிளானோட கிளாஷ். ஓகே, எங்கள் டிஎன்ஏ மேன் வந்து ஸ்பானிஷாக இருக்கார். அவரும் தண்டர் தருண் டீம். தண்டர் தருண் வந்து பைசான்டைன். அந்த ஆப்பனன்ட் சார் ரூடி பாய் வந்து அந்த டீமு. அப்புறம் கெம்பாச்சி ஜோரோ வந்து மாயன். ஸோ இந்த மேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலண்ட் மேப். ஸோ ஐலண்ட் மேப் பொதுவாக எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நான் எத்தனை டீம்ஸ் இருக்கோ எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஐலண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஆன் டிஎன்ஏ மேனோட கேமை பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் யூ டூயிங் நவ்? ஃபஸ்ட்டு வந்து அவர் ஃபாலோ ஃபார் போட்டிருக்கோம். ஓகே, டிஎன்ஏ மேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தன்னோட ஸ்கவுட் கேவல்ரியை வச்சுட்டு. அவரோட டவுன் சென்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் சீயை விட்டு தள்ளி தான் இருக்குது. ஸோ அவருக்கு ரிசோர்ஸஸ் இங்கே கொஞ்சம் ட்ரீஸ் இருக்குது, இங்கே ட்ரீஸ் இருக்குது. ஸோ அவரோட மெயின் கோல்டு வந்து ரொம்ப தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன். யா, இட்ஸ் ஹியர். மெயின் கோல்டு இங்கே இருக்குது. இங்கே ஒரு பீக் இருக்குது, இங்கே ஒரு போர் இருக்குது. அப்புறம் இன்னொரு போர் அவருக்கு இன்னொரு போர் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னொரு போர் ஹியர், இங்கே ஒரு போர் இருக்குது. ஸோ ஹீ இஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஃபார் த டர்க்கியை வச்சு ஹீ இஸ் எக்ஸ்ப்ளோரிங். டர்க்கி ஒன்று இங்கே இருக்குது. ஸோ ஹீ இஸ் லிவரிங் டர்க்கியை சாப்பிட்டுருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 பேர் யூஸ் பண்ணி ஹீ இஸ் ஈட்டிங் த டர்க்கி. ஸோ 2 பேர் இப்போ வந்து 9 பேர் இருக்காங்க. ரூடி பாய் இஸ் த கேப்டன் ஆஃப் த அதர் டீம். ஹவுஸ் இட் பிளேயிங்? இவர் லம்பர்ஜாக் போட்டார். இப்போது இவரை சுற்றி பார்த்தீங்கன்னா சி பக்கத்துலேயே ஃபர்ஸ்ட் லம்பர்ஜாக் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து அவர் அடுத்த ஏஜ்லாம் போயிட்டு ஷிப்ஸ் கொண்டு வரும்போது சி வரப்போ இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா அவருக்கு. அவர் டவுன் சென்டர்னு பார்த்தீங்கன்னா சி நியரில் இருக்குது. இது அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ ஹி ஹேஸ் 2 மெயின் கோல்ஸ். ரெண்டுமே பெரிய கோல்டு இங்கே இருக்குது, இங்கே ஸ்டோன் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட போர் எங்கே இருக்குது? ஸோ இங்கே ஒரு போர் இருக்குது. அண்ட் ஹி ஹேஸ் அ ரெலிக். ரெலிக் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கோல்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஸோ ரெலிக் இம்பார்ட்டன்ட் எனக்கு. அவர் வந்து ஒவ்வொரு டர்க்கியாக வந்து அனுப்புகிறாரு டவுன் சென்டருக்கு நேரம். ஸோ டவுன் சென்டர் பக்கத்தில் உங்களுக்கு ஃபுட் எடுக்கிறதுனால என்ன லாபம்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ராவலிங் டைம் குறையும் உங்களுக்கு. ஸோ நான் இங்கே ரூடி போயிருக்காரு, இங்கே கெம்பாச்சி இருக்காரு. ஸோ நம்ம இப்போ கெம்பாச்சி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கெம்பாச்சி என்ன பண்ணுறாருன்னா அவரும் கிட்டத்தட்ட ரூடி பாய் மாதிரி தான் விளையாடுறாரு. ஸோ ஹீஸ் எக்ஸ்ப்ளோர்ட் அ லாட். ஐ திங்க் ஃபாக் ஆஃப் வார் பார்த்தா ஸ்டோன், மெயின் ஸ்டோன் வந்து சி பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவரோட போர் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அவரோட ஒரு போர் இங்கே இருக்குது. அண்டு another board where is it? So he has only 1 board, I think. ஆனால் 2 போர் இருக்கும் always அது here on board. அவர் ஆல்மோஸ்ட் அவரோட எல்லா டர்க்கீஸும் சாப்பிட்டுட்டாரு. ஸோ ஆக்சுவலி கெம்பாச்சி ஜோரோ பார்த்தீங்கன்னா ஹி இஸ் நியூ டு திஸ் கேம். ஆனால் ஹி இஸ் நாட் லைக் அன் அல்ட்ரனம். ஆக்சுவலி இவங்க 4 பேருமே நோப்ஸ் தான். பட் கெம்பாச்சி ஜோரோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் டெரிபிள், ஐ திங்க். ஏன்னா இவர் வந்து இப்போ தான் ஒரு 2-3 மந்த்ஸாக தான் விளையாடுறாரு. ஆனால் அவரோட கேம் பர்ஃபார்மன்ஸ் வந்து விளையாடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்ஸ்டட் டிஎன்ஏ மேன் அண்ட் ரூடி பாய் தருணெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக விளையாடுறாங்க. பட் ஸ்டில் அ நோப். ஓகே, ஓகே, டிஎன்ஏ மேன் கிட்ட இப்போ வந்து 10 பாப்புலேஷன் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டாக் வந்துருச்சு. டிஎன்ஏ மேனோட ஃபர்ஸ்ட் டாக் வந்துருச்சு. டிஎன்ஏ மேன் ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் டாக் வந்துருச்சு. ஸோ 3 டாக் வந்துருச்சு. 3 6 வந்துருச்சு. டிஎன்ஏ மேன் ரூடி பாய் கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே டைமில் ஃபியூடலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இப்போ வார் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ரூடி பாய் எனக்கு தெரிஞ்சு டாக் கட்டினாரா என்னன்னு தெரியல. நோ ஹிடன். அவர் இன்னும் சீல அவர் ஒரு டாக் 2 டாக் கட்டிருக்காரு. அவரும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தண்டர் தருணை பற்றி பார்க்கவே இல்லை நம்ம. தண்டர் தருண் பார்த்தீங்கன்னா அவரோட வுட்டு வந்து தப்பான இடத்துல லம்பர் ஜாக் கட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல லம்பர் ஜாக் கட்டிருக்கணும், ஆனால் அவர் வந்து இங்கே கட்டிட்டாரு. ஸோ இது வந்து சி பக்கத்தில் இருக்குது. சீலேருந்து உங்களுக்கு சண்டை வரும்போது
அவருக்கு மேசிவ் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஓகே, அவர் கோல்டு கொஞ்சம் சேஃபாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஏதோ மார்க் போட்டு காட்டுறாரு டிஎன்எம்என். ஓகே, இங்கே வந்து ரூடி பாய் இருக்காருன்னு காட்டுறாரு. ரூடி பாய் ஆல்சோ சண்டை தருண் அந்த பக்கம் பார்த்துருக்காரு, இவர் இந்த கரையில் பார்த்துருக்காரு. ஆக்சுவலி ரூடி பாயை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரூடி பாய் எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு? ரூடி பாய் எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் அவர் ஐலாண்டை விட்டு போகல. கெம்பாச்சி ஜோரோவும் ஆக்சுவலி கிட்டத்தட்ட நல்ல பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இன்னும் வந்து ஆப்போனண்ட் யாரையும் தேடி போகலன்னு நினைக்கிறேன். தண்டர் தருண் என்ன பண்ணியிருக்காரு? அவரு ஆக்சுவலி அவரு ஓரளவு அவரு ஓகே. இப்போ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரூடி பாய் வந்து ஒரு கேலியன் ரெடி பண்ணி இவரோட ஃபிஷிங் ஷிப்பை அட்டாக் பண்ணுறாரு. கெட்டிங் இன்டென்ஸ் ஐ திங்க். டிஎம்என் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் டிஎன்எம்எனுக்கு 4 கேலிஸ் இருக்கு. ஸோ இஸ் ஸோ ஃபாஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் த கேலிஸ் ஐ திங்க். ஓகே, இப்போ நம்ம அவங்க ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்என் இஸ் லீடிங். டிஎன்எம்என் ஹேஸ் 46 பாப்புலேஷன். ஸோ அதர் பாப்புலேஷன் அட்வான்டேஜ் இருக்குது அவருக்கு. ஸோ இப்போ 6 கேலிஸ் வந்துச்சு. ஸோ ஹி மைட் go for war I think. Yeah, he's going for the battle. நம்ம கொஞ்சம் fast forward பண்ணுவோம் battle. No, he's actually exploring. அவர் பார்த்தாரு மோஸ்ட் ப்ராபப்லி அவரோட ஒரு டாக் வந்து கேசலேஜே போயிட்டாரு. கேசலேஜ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி ரூடி பாயோட மை காட், ரூடி பாய் இன்னும் கேலிஸ் அப்டேட் பண்ணலை. பட் ஸ்டில் அட்டாச்சிங் டிஎன்எம்என் ஆக்சுவலி இங்கே எதுக்கு போயிருக்காருன்னா சண்டை தருண் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு இங்கே. ஆக்சுவலி அவரோட 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரூடி பாய் என்ன பண்ணிருக்கா எல்லா கேலிஸும் வந்து ஒரே டாக்கு அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இந்நேரத்துக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எம்என் கோஸ் ஃபார் இவரோட ஹவுஸ் அவரோட ஹவுஸ் அட்டாக் பண்ணுறாரு டிஎன்எம்என். ரூடி பாய் என்ன ஏஜில் இருக்கார் இப்போ? ரூடி பாய் இன்னும் ஃபியூடல் ஏஜ்லேயே இருக்கார். ஓ மை காட், ரூடி பாயும் ஃபியூடல் ஏஜில் இருக்கார். சண்டை தரும் டிஎன்எம்என் டீம் 2 பேருமே வந்து கேசல் ஏஜ் போயிட்டாங்க. கெம்பாச்சி ஜோரோ இன்னும் ஃபியூடல் ஏஜில் இருக்கார். திஸ் வில் பி அ மேசிவ் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் திஸ் டீம். ஏன்னா இவங்க ஷிப்ஸ் இன்னும் அப்கிரேட் பண்ணலை. ஆனால் ரூடி பாய் வந்து கேசல் ஏஜ் அப்கிரேடாக கிளிக் பண்ணிட்டாரு. ஸோ கேசலேஜ் போனோன்னே ஐ திங்க் அவர் அந்த ஷிப்போட அப்கிரேட் ரிசர்ச்சை போட்டுருவார்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிஎன்எம்எனோட கெம்பாச்சியோட வியூ என்ன அவர் இப்போ என்ன பார்க்குறாருன்றதை பார்ப்போம். ஆக்சுவலி இஸ் நாட் லுக்கிங். அவர் வந்து இங்கே இன்னும் ஃபிஷிங் ஷிப் அவரும் கேலிஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டிஎன்எம்என் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எம்என் வந்து மெயின் ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷில் கான்சன்ட்ரேட் பண்ணார். இல்லை, அவர் விவசாயமாக பண்ணிட்டுருக்காரு. ஃபார்ம்ஸும் க்ரியேட் பண்ணிட்டாரு. நிறைய வுட் அண்ட் கோல்டில் கான்சன்ட்ரேட் பண்ணார். மேபி அவர் வந்து சீ வாரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ஷிப்ஸும் நிறைய இது பண்ணி அவர் ஹீ இஸ் வினிங் ஹிஸ் பேட்டில்ஸ் ஐ திங்க். ஓகே, இந்த ஷிப்ஸையும் இப்போ அவர் ரூடி பாயோட ஷிப்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்துட்டாரு. ஹி ஹேஸ் 3 அண்ட் ரூடி பாய் ஹேஸ் 4. ஆனால் ரூடி பாய்னா வந்து ஹி ஹேஸ் சம் டிஸ்அட்வான்டேஜ். இவர் இன்னும் அடுத்த ஏஜ் போல. ஓகே, அந்த தருணம் இப்போ ஹெல்ப்புக்கு வராரு. ஸோ தே ஆர் கோனா வின் திஸ் பேட்டில். ரூடி பாய் இஸ் கோனா லூஸ் இட். ஓகே, ரூடி பாயோட 2 டாக் இப்போ உடஞ்சிருச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணும். ஓகே, ரூடி பாயோட 3 டாக் உடஞ்சிருச்சு. கெம்பாச்சி ஜோரோ கேசலேஜ் போயிட்டாரு. ரூடி பாய் கேசலேஜ் போயிட்டாரு. டிஎன்எம்என் ஆக்சுவலி இம்பீரியலைஸ் கிளிக் பண்ணிட்டாரு. இம்பீரியலைஸ் போயிட்டுருக்காரு.
கெம்பாச்சி டூயிங் அ வெரி நைஸ் ஜாப் ஹியர். ஏன்னா அவர் ஆர்மிஸ் கிரியேட் பண்ணி, ஆனால் ஷிப்பை வந்து அவர் ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிடக்கூடாது. யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர் எவ்ரி திங். அவரோட ஷிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாலாக போச்சு. இங்கே தண்டத்தருள் வந்து ரூடி பாயோட இன்னொரு டாக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ரூடி பாய் இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வுட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கார் அவர். அவரோட ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், வுட் அவர்கிட்ட 158 தான் இருக்காரு. ஸோ ஈ கான்ட் ப்ரொடியூஸ் டாக் ஷிப். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர், ரூடி பாய் இங்கே தண்டத்தரனோட இடத்துல பூந்துட்டாரு. வந்து ஹி பில்ட் அ கேஸ்டல் அண்ட் டவுன் சென்டர். ஓகே, தண்டர் தருண் இங்கே மேசிவாக டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சு. இன்னொரு கேஸ்டல் அவர் டவுன் சென்டர் பக்கத்துலேயே போட்டார். தண்டர் தருண் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, டிஎன்ஏ மேனோட ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் ஒரே ஒரு வில்லேஜர். வேறு எல்லாரும் காலின்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் ஒரு வில்லேஜர் கூட ஓகே. இங்கே கொஞ்சம் வில்லேஜர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களும் எவ்வளோ நேரம் சர்வே பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த இடத்துல. இஸ் கோனா லூஸ் எவ்ரிவன் ஐ திங்க். ஓகே, அவ்வளோதான், அவரோட அந்த டிசி போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மேன் வந்து 75 பாப்புலேஷன் இருக்குது. ரூடி பாய் கொஞ்சம் டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காரு 65. அண்ட் கெம்பாச்சி வந்து தண்டர் தருண் மேசிவாக லாஸ் பண்ணியிருக்காரு அவரோட பாப்புலேஷன். கேஸ் ஒன்லி 34. அண்டு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு அவரோட பீப்புளை. இங்கே ஒரு 6 ஸ்வாட்மேன் இருக்காங்க, மேன் அட் ஆர்ம்ஸ் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 ஷிப்பை நிற்க வச்சுருக்காரு அவர் கேலிஸு. அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆர்கனைஸ் பண்ணி விளையாடணும் கேமை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மேன் வந்து கெம்பாச்சி தரோட இடத்துல போடுறாரு. ஹீஸ் பில்டிங் அ கேஸ்டல் ரைட் நவ். கேஸ்டல் கெம்பாச்சி தரோ அவரை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு ஹி டோன்ட் ஹேவ் அன் ஆர்மி. அவர் இந்த இடத்துல எந்த ஒரு ஆர்மி படை வீரர்களுமே இல்லை, படை வீரர்கள் யாருமே கிரியேட் பண்ணல. ஆனால் இங்கே ஒரு கேஸ்டல் மட்டும் எழுப்பியிருக்காரு. அந்த கேஸ்டில் எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரியல நமக்கு. ஓ, டிஎன்ஏ மேன் வந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரோட ஷிப்ஸை வச்சு அவரோட மானஸ்ட்ரி அடிக்கிறாரு. இப்போது கேஸ்டில் இன்னும் அவர் எதுவும் பில்ட் பண்ணலை. ஆக்சுவலி ப்ளூம் டார்ச்சர்ஸ் வந்து அப்படின்னா சேஃப்டிக்கு வச்சுருந்தாருன்னா டிஎன்ஏ மேன் பின்னாடி ஓடி இருக்கணும். ஏன்னா டிஎன்ஏ மேனோட சிவிலைசேஷன் வந்து ஸ்பானிஷ் வந்து கிடையாது. பட் ஹேஸ் சம் கோல்டு அண்ட் வுட், ஸ்டோனும் இருக்குது. ட்ரை டு ஓகே, ஹீஸ் டெவலப்பிங் இஸ் எக்கானமி ஹியர். டவுன் சென்டர் ஒன்று போட்டார். டிஎன்ஏ மேனோட கோல்டு எடுத்துகிட்டு இருக்காரு அவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மேனுக்கும் தண்டர் தருணுக்கும் கொஞ்சம் ஒரு சைடு வந்து அடி தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா வந்து தண்டர் தருண் சுத்தமாக அவுட். அவர்கிட்ட ஆர்மியும் கிடையாது, ஆர்மி பில்ட் பண்ணுறதுக்கு ஃபுட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் மேட்ச் மாதிரி போயிட்டுருக்கு, டிஎன்ஏ மேன் வெர்சஸ் கெம்பாச்சி அண்ட் ரூடி பாய். மீன்வைல் பார்த்தீங்கன்னா ரூடி பாய் எப்படி தண்டர் தருணோட இடத்துல ஏறினாரோ அதே மாதிரி வந்து டிஎன்ஏ மேன் வந்து கெம்பாச்சி ஜோரோட இடத்துல ஏறிட்டு இருக்காரு. கெம்பாச்சி ஜோரோட ஆர்மி எல்லாமே லாஸ் ஆகிட்டு இருக்கு. இஸ் பில்டிங் டிஎன்ஏ மேன் அதுக்குள்ளே இங்கே ஒரு கேஸ்டில் 3 கேஸ்டில் எழுப்பிட்டாரு கெம்பாச்சி ஜோரோ இடத்துல. அண்ட் ஹேஸ் சம் மேசிவ் ஆர்மி. அதனால் இப்போ வந்து ரூடி பாய் உள்ளே போகிறது கஷ்டம். இங்கே ஒரு டவுன் சென்டர் போட்டு அங்கே ஸ்டோன்ஸும் எடுத்துட்டாரு டிஎன்ஏ மேன். நார்மல் ஸ்பீடில் பார்ப்போம். ஓகே, தண்டர் தருண் இங்கே வந்து ஒரு டவுன் சென்டர் போட்டிருக்காரு. வெயிட் அண்ட் வாட்ச் வெதர் அவர் இம்ப்ரூவ் பண்ணுறாரா இல்லையா பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு டவுன் சென்டர் அண்ட் டாக் இருக்குது. ஆனால் இங்கேருந்து எல்லோரும் எடுத்துட்டாங்க. கெம்பாச்சி தரோ இப்போ ரொம்ப அடி வாங்கிட்டாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கெம்பாச்சி தரோ இங்கே போயிட்டு ரூடி பாய் இடத்துல ஒரு டவுன் சென்டர் போட்டிருக்காரு கோல்டு பக்கத்தில். ஒரு 1 2 3 4 5 6 ஹவுசஸ் தான் இருக்குது அவருக்கு. அவரால் டெவலப் ஆக ரொம்ப கஷ்டம். ஓ மை காட், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவரோட வுட்டு கோல்டு ஸ்டோன் எல்லாமே அதிகமாக இருக்குது. பாப்புலேஷன் தான் அடி வாங்கியிருக்க தவிர ஹேஸ் அ மேசிவ் ரிசோர்ஸஸ் வித். இப்போ பார்த்தீங்கன்னா ரூடி பாய்க்கு ரிசோர்ஸஸ் கம்மி, பட் ஹேஸ் 131 பாப்புலேஷன் கம்பேர்ட் டு டிஎன்ஏ மேன் 117. ஸோ இப்போ தண்டர் தருண் பார்த்தீங்கன்னா 22 தான் இருக்குது பாப்புலேஷன். இப்போ பார்க்கும்போது கூட டிஎன்ஏ மேனோட ரூடி பாய் ஹேஸ் சம் அப்பர் ஹேண்ட் இன் திஸ் கேம் நவ். மகோஹார் போட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரூடி பாய் வந்து எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு. டிஎன்ஏ மேனும் இன்னும் ரூடி பாயோட இடத்துக்குள்ளே தான் போகல. கெம்பாச்சி ஜோரோவும் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சண்டை நடக்குது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிப்போம். இந்த பார்ட் கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டு.
இப்போ இந்த இடத்துல ஒரு ஓகே இங்கே இருந்த எல்லாத்தையும் அழிச்சாச்சு. டெம்பாச்சரோட இங்கே ஒரு ரெலிக் எடுத்துட்டாரு டிஎன்எம் ரெலிக் வந்து உங்களுக்கு என்னென்னா கோல்டு, அதான் சொன்னால ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கோல்டுக்கு ரெலிக் எடுத்துட்டாரு. வெரி இம்பார்ட்டன்ட் திங். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது அவரோட பழைய இடத்த மீட்கிறதுக்காக இல்லை, இங்கே ஒரு ஐலாண்ட், சின்ன ஐலாண்ட் இருக்குது, அங்கே இருக்க ஸ்டோன் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு நம்ம ரூடி போய் அண்டர் கால். டிஎன்ஏ மேன் வந்து இப்போ என்டர் ஆகிட்டாரு. ரூடிபோட இடத்துல என்டர் ஆகிட்டு பில்ட கேஸ்டல் அண்ட் அவரோட ஆர்மி ஒன்று அடிச்சிட்டாரு. பார் எடுத்துகிட்டு பார்ப்போம். சூப்பர். ரூடி போய் வந்து ஆர்மி போட்டுக்கிட்டே இருக்காரு, வந்துக்கிட்டே இருக்கு. அவர் வந்து ரேம் செஞ்சு அனுப்புறாரு கேஸ்டலை உடைக்கிறதுக்கு. கேஸ்டல் உடஞ்சிருமா? இல்லை, ரேம் உடைக்கல. 2 கேஸ்டல் எழுப்பிட்டாரு டிஎன்ஏ மேன். ஓகே, ரூடி பாயோட ஒரு கேஸ்டல் உடஞ்சிருச்சு. அண்ட் ஹிஸ் பில்டிங் பேரக் கட்டுறாருன்னா அவர் பைக்மேன் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா இங்கே ஹால்ஸ் இருக்கு. ரேம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு டிஎன்ஏ மேனோட ஆர்மிக்கு. ஓகே, நான் டிஎன்ஏ மேன் போனேன். ஓகே, அந்த டவுன் சென்டர் அந்த கேஸ்டல் உடையுது. 3 ட்ரெபுஷேஸ், 4 ட்ரெபுஷேஸ் இன்ஃபேக்ட். டிஎன்ஏ மேனோட 2 கேஸ்டலும் போயிடுச்சு. அவர் வந்து ஓடி போய் இங்கே இருந்த எல்லா ஆர்மிஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இந்த பேரக்கை மட்டும் லெஃப்ட் ஆகி, ஆமாம் இந்த பேரக்கு. ஓகே, மேசிவ் ஆர்மி இயர். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் இது மாதிரி சீ மேப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஷிப்ஸ் தான் வந்து டெமாலிஷன் ஷிப்ஸ் வச்சுருக்காரு. ஷிப்ஸ் ஓகே, கெமிஸ்ட்ரி ரிசர்ச் போட்டு ஹேஸ் பம்பாட் கேலிஸ் இருக்குது. 2 பேர்கிட்டையுமே பம்பாட் கேலிஸ் இருக்குது. ஏன்னா ஓகே, தண்டர் சர்வன்ஸ் டூயிங் மேசிவ் டேமேஜ் டு ரூடி பாய்ஸ் ஷிப்ஸ். டிஎன்ஏ மேன் வந்து இங்கே அவங்களோட பேரக் டவுன் சென்டர்ஸ்லாம் அழிக்கிறது. இங்கே ஒரு கேஸ்டல் இருக்குது. ஆக்சுவலி ஷிப்ஸ் வந்து கேஸ்டல் பக்கத்தில் போட்டிங்கன்னா ஷிப்ஸ்க்கு ஒரு மேசிவ் அடி விழும். கேஸ்டல் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் ஷிப்ஸ். இங்கே ஏதோ ஹெல்ப் பண்ண கூப்பிட்றேன். ஓகே, இங்கே ஒரு கேஸ்டல் கட்டியிருக்காரு கடற்கரை பக்கத்துலேயே வந்து. ஏன் அந்த கேஸ்டல் இப்போ அடி வாங்குது, போயிடுச்சு, அந்த கேஸ்டலும் போயிடுச்சு. ஓகே, இப்போ பெரிய அப்பர் ஹேண்ட் என்னென்னா தண்டர் சர்வனும் இப்போ ஹெல்ப்புக்கு வந்துட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர் ஃபார் ரூடி பாய் அண்ட் டெம்பாச்சி. இங்கே இருந்தாலும் மனம் தளராமல் 2 பேர் சொல்ல முடியாது. ரூடி பாய் தான் வந்து ஷிஃப்ட் செஞ்சு அனுப்புகிறாரு. எங்கேருந்து தான் அவருக்கு ரிசோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தா டெம்பாச்சி தோறும் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ரிசோர்ஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் ரூடி பாய்க்கு கொடுக்குறாரு. ஸோ அங்கேருந்து ரூடி பாய்க்கு வந்து ரிசோர்ஸ் கிடைக்குது. எப்படி பார்த்தா வந்து இப்போ ரூடி பாய் கிட்ட இருக்கிறது ஃபுட் அண்ட் வுட். அவரால் பெருசாக எதுவும் ஷிஃப்ட் செய்ய முடியாது. கோல்டு ரொம்ப அடி வாங்கிட்டு அவர் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கோல்டு. ஓகே, இங்கே வந்துட்டார். இங்கேருந்து தண்டர் சர்வனை காலி பண்ணிவிட்டு அவர் இங்கே ஒரு கேசல் கட்டி, இங்கே ஒரு கோல்டு இருக்குது, இங்கே ஒரு கோல்டு இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த கோல்டை வந்து டெம்பாச்சி எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த டவுன் சென்டர் கட்டிட்டு இன்னும் இவர் இந்த கோல்டை பார்க்கல. இந்த கோல்டு இல்லாததுனால இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். ரூடி பாய் வந்து கோல்டை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இங்கே ஒரு ஆர்மி சும்மாவே நிற்குது டிஎன்ஏ மேனுக்கு. டிஎன்ஏ மேன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த வில்லேஜஸ்க்கு ஆர்மி இருக்காங்க, இவங்க எல்லாரையும் டிரான்ஸ்போர்ட் பண்ண பார்க்கணும். அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஓகே, அவர் ஆல்ரெடி இங்கே மை காட் இங்கேருந்து இந்த பேரக்கை காணும். அந்த பேரக்லேருந்து அவர் ஒரு ஆர்மி பண்ணி அடிச்சிட்ருக்காரு டிஎன்ஏ மேன். ஓகே, டிஎன்ஏ மேன் அவரோட பம்பாட் கேனன்ஸை வச்சு பெரிய அடி கொடுத்துட்ருக்காரு. இந்த இடத்த கேசல்ஸ் எல்லாம் காணும். அதை எப்படி விட்டேன்னு தெரியல. நான் 4 கேசல்ன்றது இன்னும் 2 கேசல் இருக்குது. 2 கேசல் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா ஒரு கேசல் பக்கத்தில் போனாலே ஆர்மி ஆபத்து. டிஎன்ஏ மேன் இப்போ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் இந்த பாப்புலேஷனை அடிக்க பார்க்கணும், வில்லேஜஸ் அடிக்கணும். வில்லேஜஸ் போயிட்டாங்கன்னா என்னென்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் பாதிக்குது. ரிசோர்ஸ் இல்லைன்னா உங்களால் ஆர்மி கிரியேட் பண்ண முடியாது. டெம்பாச்சி தவிர ஒரு பெரிய நல்ல வேலை பார்த்துட்ருக்காரு. என்னென்னா எல்லா கோல்டையும் அள்ளிட்டு இருக்காரு அவர். இந்த பக்கம் ரூடி பாய் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா. ஓகே, அவரோட டவுன் சென்டர் போச்சு. டெம்பாச்சி தோறோ கொஞ்சம் ஒரு சமயத்து புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா
டிரான்ஸ்போர்ட் ஷிப் பண்ண பார்க்குறாரு. இல்லை டிரான்ஸ்போர்ட் ஷிப் கூட பண்ணல, அவர் பேரக் கட்டிட்டு பைக்மேன் ஓகே இங்கே ஹார்ஸ் வரதை பார்த்துட்டாங்க, ஹசார்ஸ் வராங்க. ஹசார்ஸ் கிட்ட பைக்மேன் வந்து இன்னும் எதுவும் பண்ண முடியாது. பைக்மேன் பெரிய மேட்ச் டேமேஜ் பண்ணிட்டாங்க. டேனிமேனோட ஹசார்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்க. ஓகே மீன்வைல் வந்து ரூடி பாயோட இடத்துல இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு கேசல் தான். மீதி எல்லா கேசல் எல்லா பில்டிங்ஸையும் வந்து கேனன் ஷிப்ஸ் உடைச்சிருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க எதுவுமே பண்ண முடியாது. தே ஷுட் ஜிஜி நவ். அசாத்தையும் அந்த கன்மேனும் சேர்ந்து ரொம்ப நல்லா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ மை காட், இவர் கான்சென்ட்ரேட் டேனிமேன் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹி ஷுட் வாட்ச், எல்லா சைடும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கேமை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் விட்டாலும் ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடமே பேஸே இருக்குது இது உள்ள. இன்னும் அவங்களுக்கு ஃபுட்டுக்கும் சண்டை தரும் உள்ளே பூந்துட்டாரு. சண்டை தரும் வின்னிங் ஆல் த வார் நவ். அவ்வளோதான் கெம்பாச்சிஸோட ஜிஜி கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூடி பாய் கிட்ட இருந்தால் ஜிஜி வந்துடும்னு எதிர்பார்க்குறேன். டிஎன்எமேனும் அவரோட ஆர்மிஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார் இங்கே உள்ள. அவ்வளோதான், ஜிஜி வரல இன்னும். கண்ணாமூச்சிரேரு அவர் ஒரு அஜித் ஃபேன் போல். கண்ணாமூச்சிரேரு இதாக இருக்கான். இல்லை இன்னும் அவர் வந்து நக்கலாக சிரிச்சுட்டு தான் இருக்கார். எவ்வளோ அடி வாங்கினாலும் அந்த பையன்கிட்ட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரூடி பாய் கிட்ட. அவ்வளோதான், இப்போது எல்லா இடமும் போயிடுச்சு. ரூடி பாய் தந்த தருண் இந்த ஏரியா ஆக்கிரமிச்சு ஜிஜி முடிஞ்சு போச்சு கேம். அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்எம் இவங்க மோஸ்ட்லி வந்து ஷிப்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணல, கோல்டில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தே லாஸ்ட் எவ்ரிதிங். அவ்வளோதான். தேங்க்யூ. Thanks for watching the game. Wait for another massive game of the Ring Clan Clash.